பொற்காலம் தான். 2026 எல்லாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா? ஏன்னா இப்ப மக்களும் பார்த்தா தகுந்த மாதிரி ஓட்டும் போட்டுடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் இப்ப மாறிட்டாங்க சார். ரொம்ப எல்லாருமே அவங்கள அந்த நிலைமையில அடிமைப்படுத்தி இப்படிதான் நீங்க இருக்கணும், நாங்க தான் எங்க ஃபேமிலி தான் ஆளும் அப்படின்ற மாதிரி 50-60 வருஷங்களா பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. அதனால அவங்களால யாராவது நம்மளுக்கு முன்னோடியா வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தளபதி இப்ப நான் இருக்கேன் உங்க கூட, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது மக்கள் எல்லாம் யார் பேச்சும் இனி கேட்க மாட்டாங்க. என்ன பணம் கொடுத்தாலும் எதையும் வாங்க மாட்டாங்க. வாங்கினாலும் அது நம்ம பணம். இனி அடுத்து அவங்க கனவுல கூட யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. நம்ம தளபதி தான் வருவாரு 2026. இப்ப 2026 மாற்ற அரசியலா பார்த்தா அண்ணாமலை சீமானவங்க வராங்க. ஓகேங்களா? திமுக அதிமுக ஆண்டு கட்சி. ஓகேங்களா? இப்ப அண்ணாமலை பார்த்தா அண்ணாமலை சீமான் காம்படிஷன்ல இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணாமலை எல்லாம் ஜோக்கருங்க. அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல, காமெடிக்கு அவர் அப்பப்ப யூஸ் பண்ணி நம்மள இது பண்ணி கேம் ஆடுறதுக்கு அவரையே இதுக்கு கூப்பிட மாட்டாங்க. அவரு ஒரு காமெடி பீஸ். ஃபுல்லா மீடியா ஃபுல்லா போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க, தெரியாதுங்களா? அவரெல்லாம் அவரை பத்தி எல்லாம் ஒரு டாபிக்னு பேச எனக்கு விருப்பம் இல்லை, புரியுதுங்களா? அவரெல்லாம் ஒரு சீன்லயே இல்ல. சீமானா அவரை பத்தியும் நான் பேச விரும்பல. அவர் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் ஒன்றும் தகுதியானவங்க கிடையாது. இவங்க டிஎம்கேவும் பயங்கர ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில அண்ணன் சொன்ன மாதிரி பயங்கர நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். நம்ம 2026 நம்ம தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இனிமேல் தான் நம்மளுக்கு பொற்காலம். நல்லா வாழ. 2026 தேர்தல்ல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. மக்கள் எல்லாம் நல்லா விழிப்புணர்வோட இருக்காங்க. மக்களும் நல்லா அவேர்னஸ்ல இருக்காங்க. ஒரு சில பேரை அப்படி மாத்தி அப்படி அடிமையா இப்படிதான் வச்சிருக்கவங்களும் எத்தனையோ கட்சி டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வர்றாங்க சார். எல்லாமே வந்துட்டாங்க, எல்லாம் மாறிட்டாங்க. வெளியே சொல்ல நிறைய பேர் விரும்பல. மற்றபடி ஆனா எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. மக்கள் எல்லாரும் கண்டிப்பா தளபதிக்கு ஓட்டு போடுங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் சம உரிமை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வார்த்தைக்கு போல அவர் நடப்பாரு. உண்மையா நம்மளோட மக்களோட மக்களா இருப்பாரு. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். போதும், ஏமாந்ததெல்லாம் போதும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில இன்னைக்கு தளபதி பொதுக்குழு கூட்டம் வச்சாங்க. இப்போ இந்த சமுதாயத்துல பெண்களுக்காக நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிற விஷயத்த எங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினாரு. இனிமே நம்மளோட கட்சி சார்பா அந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் வேணும்னா நம்மளோட ஆட்சி இதுவரைக்கும் குடும்ப அரசியல் ஆட்சியா இல்லாம மக்கள் ஆட்சியா 2026 நாம அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெளிவா உறுதியா ஆணித்தரமா வெளிப்படுத்தினாரு. ஆட்சினா என்ன? மக்களுக்குரிய ஆட்சி தானே மக்கள் ஆட்சியா இருக்கணும். அது வெறும் ஒரு திரைப்படத்தினோட பெயரா அந்த காலத்துல இருந்தது. இப்போ அது நடைமுறைக்கு வரணும்னு எங்க தளபதி மக்களாட்சியை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மூலியமா வருகிற 2026 கொண்டு வரணும்னு எங்க கிட்ட கூறியிருக்காரு. பொதுக்குழு கூட்டாலுமே இப்ப திமுக அதிமுக கூட்டாலுமே மக்கள் மத்தியில ஒரு தெரியாது இல்ல. ஆனா தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு போட்டவனே தமிழகம் முழுவதுமே பார்த்தனாக்கா பேசப்படுது இல்லையா? அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் இத்தனை வருஷ காலமா எவ்வளோ 50 வருட ஆண்டுகள் இருக்கலாம், ஏன்னா எங்க ஏஜ் வச்சு சொல்றோம். இத்தனை வருஷமா மக்கள் அதே அந்த அரசாங்கத்தையே பார்த்து அவங்க ஒரு முன்னேற்றத்தையும் அடையலை தமிழ்நாட்டுல. இப்போ ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்னதான் மாற்றங்கள் நடக்குது? அதனால வருகிற 2026 தளபதிக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பை பொதுமக்கள் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல விடியல் கிடைக்கும். இது மூலியமா அடுத்தபடியா இருக்கிற அந்த மேல் இடத்துல இருக்கிற மோடியோட ஆட்சிக்கே இது பதிலடியா அமையும். தளபதி எந்த தொகுதியில நிப்பாருன்னு ஏதாவது தெரியுமா? அது இன்னும் எங்க கிட்ட தளபதி கன்சல்ட் பண்ணல. செம்ம டஃபா இருக்கும். அங்க நின்று அடிச்சுட்டாருன்னா தளபதி யாரு, தமிழக வெற்றி கழகம்னா யாருங்கிறத